கரும்பு பற்றி இலக்கியங்கள் யாது கூறுகின்றன? இலக்கிய கரும்பின் இனிமை பற்றி போட்டுட்டு முன்னுரை ஒரு அண்டர்லைன் பண்ணுங்க. நாட்டின் பழமையின் பெருமையை காட்டுவது இலக்கியம். நம் முன்னோர் நமக்கு கொடுத்து விட்டு போன கருவூலம் இலக்கியம். அது கூறும் கரும்பின் சிறப்பை பற்றி இக்கட்டுரையில் விரிவாக காண்போம் என எழுதிட்டு பொருள்னு போட்டு கீழே அண்டர்லைன் பண்ணுங்க. ஒரு நிலத்திற்கு அழகு நெல்லும் கரும்புமாகும். இவ்விரண்டினுள் கரும்பினை இவ்வுலகிற்கு கொண்டு வந்தவர் கடையெழு வள்ளல்களில் ஒருவராகிய அதியமான் நெடுமான் நஞ்சியின் முன்னோர் என சங்க இலக்கியங்களில் ஒன்றாகிய புறநானூறு கூறுகிறது. திருக்குறள் போட்டு கீழே அண்டர்லைன் பண்ணுங்க. திருவள்ளுவர் கயவர்களின் இயல்பினை கரும்பின் மூலமாக விளக்குகிறார். சான்றோர்கள் ஏழைகளின் நிலையை உணர்ந்து உடனே அவர்களுக்கு உதவி செய்வார்கள். ஆனால் ஆலையிலிட்ட பிறகே கரும்பு சாற்றினை தருவது போல கயவர்கள் பயன்படுவார்கள் என்று திருக்குறள் மூலமாக விளக்குகிறார். திருக்குறள் கொல்ல பயன்படுபவர் சான்றோர் கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ் இல்லாதவர். அதற்கு விளக்கம் என்ன அப்படின்னா, இல்லாதவர் சென்று தம் நிலையை சொன்ன அளவில் சான்றோர் இறங்கி கொடுப்பார்கள். கயவர்களோ கரும்பை பிழிவது போல பிழிந்தால்தான் கொடுப்பார்கள் என்பது இதன் பொருள். இதை எழுதிங்க. அடுத்தது நாலடியார்னு போட்டு கீழே அண்டர்லைன் பண்ணிட்டு, நற்குடி பிறந்தாரை எவ்வளவு துன்பப்படுத்தினாலும் இகழ்ந்து கூறினாலும் அவர்கள் தீய சொற்களை கூறமாட்டார்கள் என்பதை நாலடியாரில் வருங்கால் கரும்பை கடித்தும் இடித்தும் சாறு கொண்டாலும் அது இன்சுவையே தரும். அருளாளர்கள் இறைவனை கரும்பு என்றே கூறுகின்றனர். நாடு போற்றும் நாவுக்கரசர் கரும்பினில் கட்டி போல்வரா கடவுர் வீரட்டனார் என்று போற்றுகின்றார். திருப்புரம்பியத்தில் எழுந்தறியுள்ள அம்பிகையின் பெயரே கரும்படு சொல்லம்மையாகும். இலக்கியங்களில் இரதியும் காமனும் கரும்பு வில்லி என்றும் கரும்பு வில்லோன் என்றும் போற்றப்படுகின்றனர். கற்பனை களஞ்சியம் என்று போற்றப்படும் துரைமங்கலம் சிவப்பிரகாசர் உயிர் துறந்த போது அவர் பிரிவு தாங்காது உடன் பிறந்த தம்பியர் தாம் சந்ததியின்றி கரும்பின் கணுபோல் இருந்து துயரடைகிறேன் என்று கரும்பையே எடுத்துக்காட்டாக கூறுகின்றனர். கொங்குவேல் என்பவரால் இயற்றப்பட்ட பெருங்கதை என்ற நூலில் கரும்பின் ஊரால் எனப்படும் கல்வகை ஒன்று கூறப்படுகின்றது. அழகிய சொக்கநாதர் என்ற அருந்தமிழ் புலவர் மயிலையும் கரும்பையும் காட்டு இரட்டுற மொழிதலாக பாடல் பாடியுள்ளார். மயிலும் கரும்பும் ஒன்று என்பதை இவ்வாறாக கூறுகிறார். கரும்பில் கணு உள்ளது, மயில் தோகையில் கண் உள்ளது. காற்று வீசும்போது கரும்பு அசைந்தாடும், மழை மேகத்தை கண்டு மயில் அசைந்தாடும். கரும்பு மன்மதனால் விரும்பப்படுகிறது. காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவழிக்கே என்று கூறி ஒட்டுடன் பற்றியின்றி உலகத்தை துறந்த பட்டினத்தார் திருவொற்றியூர் பெருமானை தீக்கரும்பாகவே காட்டுகின்றார். தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளில் மங்காத இடம்பெறுவது கரும்பு. பெரிய புராணத்தை இயற்றிய சேக்கிழார் பெருமான் திருமுனைப்பாடி நாட்டில் ஆறு போல பெருகி வரும் கருப்பஞ்சாறு ஆங்காங்கு மலைகளை உடைப்பதாகவும் அவ்வெள்ளத்தை கரும்பின் கட்டியாம் வெள்ளக்கட்டியால் அடைப்பதாகவும் பேசுகின்றார். நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் என பாரதியாரால் போற்றப்படும் சிலப்பதிகாரத்தில் வரும் காப்பிய தலைவனாகிய கோவலன் தன் மனைவி கண்ணகியை பாராட்டுகிறான் இவ்வாறாக: மாசரு பொன்னே வலம்புரி முத்தே காசரு விரையே கரும்பே தேனே என பாராட்டுவது நாடறியும் ஏடறியும். முடிவுரை: இவ்வாறாக இலக்கியம் கண்ட இன்ப கரும்பு படிக்க படிக்க இன்சுவை தரும். இதை கொஞ்சமும் மாற்றாமல் சின்னதாக சுருக்கி தான் இருக்குது. இதை அப்படியே எழுதுங்க. வாழ்க வளமுடன்.